ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அங்கு செல்போன்களின் மூலம் விளக்கொளியில் இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. அங்கு நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியும் மற்றும் செய்தியாளர் ரகுவரனும் இருக்கிறார்கள். ரகுவரன், மெரினாவில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது இரண்டாவது இரவை எட்டியிருக்கிறது இந்த இளைஞர்களுடைய போராட்டம். தொடர்ந்து போராட்ட களத்திலேயே இங்கு மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். முதலமைச்சரின் அறிக்கை குறித்து விரிவாக மாணவர்களிடையும் போராட்ட களத்தில் இருக்கவையும் எடுத்துரைக்கப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அனுமதி வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் தற்போது பார்க்கலாம். இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை இந்த கடற்கரை சாலையிலே சென்று பேரணியாக அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மெரினா கடற்கரையிலே ஜல்லிக்கட்டு காளை ஒன்று அழைத்து வரப்பட்டது. தற்போது இளைஞர்களால் ஜல்லிக்கட்டு காளை தற்போது பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ரகுவரன், ஏறத்தாழ 50,000 பேர் அங்கே திரண்டிருப்பதாக நம்ம செய்தியில பார்த்தோம். இந்த 50,000 பேருக்கு போதிய பாதுகாப்பு வழங்க அவர்களுக்கு தேவையான மற்ற உதவிகளை செய்வதற்கும் காவல்துறை அங்கே போதுமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்களா? திட்டத்திட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கடற்கரை முழுவதுமாக இருக்கிறார்கள். சென்னை கலங்கரை விளக்கத்தில் இருந்து உழைப்பாளர் சிலை வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த மக்கள் கூட்டம் அதிக அளவு, இந்த இளைஞர்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதனாலே நேற்றிலிருந்தே காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய போராட்டமானது இந்த சாலையை கடந்து வர வேண்டாம். இது முக்கியமான பிரதான சாலை. அனைத்து பகுதி சென்னையின் இதயமாக இருக்கக்கூடிய பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த சாலையை நீங்கள் இந்த சாலைக்கு வராமல் உங்களுடைய போராட்டங்களை தொடருங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இளைஞர்களுமே இன்று மாலை வரையே பாத்தீங்கன்னா இந்த சாலைகள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இந்த பாதைகள்ல அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்று மாலை வேளையிலே சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுமே இங்க வந்தார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களினுடைய தலை முழுவதுமாகவே இந்த கடற்பரப்பு முழுவதுமாக நிரம்பி இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் அடிப்படையிலே சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் அந்த இளைஞர்களே போக்குவரத்தை சரி செய்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பல்வேறு அமைப்புகள், கல்லூரிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய போராட்டத்தினுடைய ஆதரவை இந்த இளைஞர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நேற்று காலை 8:30 மணி அளவுக்கு ஆரம்பித்த இந்த வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோஷமானது தற்போது வரை ஒலித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது வரை வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற ஒற்றை வசனம் மட்டும்தான் இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக ஒலித்துக் கொண்டிருப்பதை நம்மால் கேட்க முடிகிறது. வெங்கட்.